Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber Real Life Incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. நான் வெல்டிங் அண்ட் பிளம்பிங் வேலையும் பார்த்துட்டு இருக்கேன் அண்ட் ஃப்ரீ டைமில் கார் டிரைவராகவும் இருந்துட்டு இருக்கேன். இன்கேஸ் என்னோட சர்க்கிளில் யாராச்சும் ஆர் எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கும் கால் பண்ணி இந்த ஒரு நாள் 2 நாள் டிரைவிங்க்கு அவ்வளோ வேணும், இந்த ஊருக்கு போக வேண்டியிருக்கு, அங்கே போக வேண்டியிருக்கு அப்படின்னு எனக்கும் கால் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட்டை பேசிட்டு அந்த வேலையை நானும் முடிச்சுட்டு வந்துடுவேன். அதே மாதிரி தான் அன்னைக்கு எனக்கு ஒரு கால் வந்தது. யாருன்னு பார்த்தா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க ஃபேமிலியோட வேற ஒரு ஊருக்கும் போக வேண்டியிருக்கு, அதுவும் கார்லையும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொந்தக்காரங்களில் யாரோ ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த சடங்குக்காக அவங்களும் போக வேண்டியிருக்கு. என்னுடைய ஃப்ரெண்டு அவனுக்கும் கார் நல்லாவே ஓட்ட தெரியும். ஆனால் கடைசி 2 நாளாக அவனுக்கு வேலை பளு ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால அவனால் வண்டியும் ஓட்ட முடியல. அதனால் எனக்கும் கால் பண்ணி ஹெல்ப்பும் கேட்டான். நானும் ஓகே சொன்னேன். ஆனால் நாங்கள் எல்லாருமே அந்த இறுதி சடங்குக்கு போனதுக்கப்புறம் அங்கே நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. அது எல்லாமே ஒரு பேயால். ஆனால் இந்த பேய் சம்பவம் எனக்கு நடக்கல, என்னுடைய ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. ஆனால் அந்த சமயம் நானும் கூட இருந்தேன் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தர் அவங்க லைஃப்ல நடந்த பேய் சம்பவத்தை நமக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேய் சம்பவம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கா? அப்படி நடந்ததுன்னா அது நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் லைஃப்பில் நடந்த அந்த பேய் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டாக எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணது உண்மை சம்பவம் உண்மையிலே தெரியலீங்க அந்த நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பேசாமல் வீடியோவில் போகலாம். நீங்கள் நம்ம சேனல் புதுசு நம்ம இருக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் போகலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் சரவணன். இவர் தூத்துக்குடியை சேர்ந்தவர். நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன், இந்த சம்பவம் சரவணன் இவருக்கு நடக்கல, இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு தான் நடந்திருக்கு. ஆனால் அந்த சம்பவத்தப்போ இவரும் கூட இருந்திருக்காரு. சொல்ல போனால் இவரும் அதால் பாதிக்கப்பட்டிருக்காரு. சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சரவணன், அவரும் வெல்டிங் வேலை அண்ட் பிளம்பிங் வேலை அப்படின்னு இந்த மாதிரி வேலையை மாற்றியும் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஃப்ரீ டைமில் தான் அந்த டிரைவர் வேலைக்கும் போவார். அன்னைக்கு ஒரு நாள் சரவணன் இவரும் வெல்டிங் வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அவருடைய ஃப்ரெண்டும் கால் பண்ணுறாரு. என்ன இந்த டைமில் பண்ணுறான் அப்படின்னு இவரும் ஃபோன் எடுத்து பேசும்போது அந்த சைடில் ஃப்ரெண்டும், மச்சான் ஃப்ரீயாக இருக்கியாடா, டிரைவிங்க்கு ஆள் வேணும் அப்படின்னு அந்த நண்பரும் சொல்ல, சரவணன் இவரும் சரிடா வரேன், என்னைக்குடா அண்ட் யாருக்கு வேணும் டீட்டெயில் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தான்டா தேவைப்படுது அப்படின்னு அந்த நண்பரும் சொல்ல, டேய் என்னாச்சு, உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியும்ல அப்படின்னு சரவணன் இவரும் கேட்க, டேய் லாஸ்ட் 2 நாளாக ஆஃபீஸில் வேலை அதிகமாக இருந்துட்டு இருக்கு அண்ட் இவ்வளோ டயரில் என்னால் வண்டியும் ஓட்ட முடியாது, சொந்தக்காரங்களில் ஒருத்தவங்க இறந்தும் போயிட்டாங்க, ஃபேமிலியோட இப்போ மதுரையிலேருந்து திருச்செந்தூருக்கும் போக வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த ஃப்ரெண்டும் சொல்ல, இந்த ஒரு விஷயத்தான் தூத்துக்குடியில் இருக்கிற சரவணன் இவரும் புரிஞ்சுக்கிறாரு. ஓகே ரொம்ப டயர்டாக இருக்கேன், நம்ம கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி ஆகணும் அப்படின்னு. சரிடா இப்போ நான் தூத்துக்குடியிலேருந்து மதுரை வரதா இருந்தால் கண்டிப்பாக லேட் ஆகும், தூத்துக்குடிக்கும் மதுரைக்கும் சென்டர் பாயிண்ட் ஏதாச்சும் ஒன்று இருக்கான்னு பாரு, ஏதாச்சும் ஒரு டோல்கேட்டை பார்த்து வண்டியை நிறுத்து, நான் இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி வரேன் அண்ட் அங்கேருந்து நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு சரவணன் இவரும் சொல்ல, இந்த ஒரு விஷயத்த அவரோட ஃப்ரெண்டும் ஓகேடா நாங்கள் இந்த டைமில் கிளம்பிடும் அப்படின்னு அந்த நண்பரும் சொன்னதுக்கப்புறம் இப்போ சரவணன் இவரும் தூத்துக்குடியிலிருந்தும் கிளம்புறாரு. அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லணும்னா, சரவணன் அண்ட் அவருடைய ஃப்ரெண்டு இவங்க 2 பேருமே ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டு. எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசில் 4வது படிக்கும் போதுலேருந்து இவங்க ஒன்றா தான் படிச்சிருக்காங்க. 4வதுலேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவும் இருந்துட்டு இருக்காங்க. இதில் சரவணன் அவரோட ஃப்ரெண்டு 2 பேருமே தூத்துக்குடியில் தான் இருந்தாங்க. பட் அந்த நண்பருக்கு மதுரையில் வேலையும் கிடைச்சிருச்சு. இதனால வீடெல்லாம் காலி பண்ணிட்டு மதுரைக்கு போக வேண்டியிருக்கு அப்படின்னு ஃபேமிலியோட மதுரையில் போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. பட் என்ன இருந்தாலும் இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங் குறையவும் இல்லை. இப்போ சரவணன் இங்கேருந்து பஸ்லையும் கிளம்புறாரு. அந்த பக்கம் இருந்து சரவணன் அவருடைய ஃப்ரெண்டு அவங்க குடும்பத்தை கூட்டிட்டு கார்லையும் கிளம்புறாங்க. அண்டு 2த்துக்குமே சமமாக ஒரு வழி கோயில்பட்டி டோல்கேட் இருக்குது அப்படின்னு சரவணன் இவரும் சொல்லியிருக்காரு. இப்போ சரவணன் இவரும் அந்த டோல்கேட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. அண்டு இந்த சைடில் நண்பர் அவரும் காரில் அந்த டோல்கேட்டில் காத்துட்டும் இருக்காரு. இப்படி 2 பேருமே மீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சரவணன் இவர் தான் கோயில்பட்டி டோல்கேட்டில் இருந்து திருச்செந்தூரை நோக்கி அந்த வண்டியும் போய்கிட்டே இருக்கு. இறுதியாக அவங்க சொந்தக்காரங்களில் யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கல்ல, அந்த இறுதி சடங்குல
கலந்து அந்த இறந்தவருக்கு என்னென்ன விஷயம்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நல்லபடியா பண்ணியும் முடிக்கிறாங்க. இப்ப திருச்செந்தூர்ல அந்த இறுதி சடங்கெல்லாம் முடிச்சிட்டு சரவணன் அவருடைய நண்பர் குடும்பம் எல்லாருமே இப்போ அந்த கார்ல இருந்து திருச்செந்தூர்ல இருந்து மதுரைக்கும் கிளம்ப போறாங்க. அப்படி வண்டி கிளம்புறதுக்கு முன்னாடி சரவணன் ஒரு விஷயமும் சொல்றாரு. அதுலயும் சரவணன் அவருடைய ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட அந்த ஒரு விஷயத்த அழுத்தி சொல்றாரு. அப்பா, நாம இப்போ திருச்செந்தூர்ல இருந்து மதுரைக்கு ரொம்பவே தூரமா போக வேண்டியிருக்கு. அதுவும் இப்ப நாம இந்த இறுதி சடங்கு சவ வீட்டுல இருந்தும் கிளம்புறோம். இந்த மாதிரி விஷயத்துல நம்ம கலந்துட்டு அடுத்த விஷயம் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் நாம குளிச்சுட்டு தான் அந்த ஒரு விஷயம் பண்ணணும். நான் போற வழியில ஏதாச்சும் ஒரு இடத்துல வண்டி நிறுத்துறேன், ஹோட்டல் ஏதாச்சும் பார்த்து அங்க எல்லாருமே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊருக்கு போகலாம். இப்படி நம்ம தீட்டோட போனோம்னா கண்டிப்பா காத்து கருப்போட சேஷ்டை அதிகமா இருக்கும் அப்படின்னு சரவணன் ஃப்ரெண்டோட அப்பா கிட்டயும் சொல்ல, இந்த ஒரு விஷயம் சரவணன் ஃப்ரெண்டோட குடும்பத்துக்கு நல்லாவே புரியுது. ஆனா இருந்தாலும் சரவணன் ஃப்ரெண்டோட அப்பா அவர் மும்பைல வேலை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்பவே நெருக்கமானவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அவசர அவசரமா வந்திருக்காரு. தம்பி, அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்லப்பா, இப்ப நான் போன உடனே அடுத்த ட்ரெயினை நான் பிடிச்சே ஆகணும். ட்ரெயின்ல கண்டிப்பா பாத்ரூம் இருக்கும், போற வழியில நான் குளிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் சரவணன் இவருக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, இவங்களுக்கும் அவசரம் போல இருக்கு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்செந்தூர்ல இருந்து மதுரையை நோக்கியும் அந்த கார் அந்த நைட் டைம்ல கிளம்பியும் போயிட்டு இருக்கு. இப்ப சரவணன் இவர் தான் வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. முன் சீட்ல வேற யாரும் உட்காந்துட்டு இருக்காருன்னா ஃப்ரெண்டோட தங்கச்சி இருக்காங்க. சரவணன் இவருக்கும் தங்கச்சி தான். ஏன்னா சரவணன் இவரு ஃப்ரெண்டோட தங்கச்சியை சின்ன வயசுல இருந்தே தூக்கி தன்னோட தங்கச்சி மாதிரி அவரும் வளர்த்திருக்காரு. அப்படிப்பட்ட தங்கச்சி முன் சீட்லயும் உட்காந்துட்டு இருக்க. பின் சீட்ல சரவணன் அவருடைய ஃப்ரெண்டும் அப்பா அம்மா இவங்க 3 பேருமே உட்காந்துட்டு இருக்காங்க. இதுல எல்லாருமே நல்லா தூங்கிட்டு வராங்க. தங்கச்சி இவங்க திடீர்னு தூங்குறாங்க, திடீர்னு முடிச்சுக்கிறாங்க. இப்படிதான் வண்டியும் போயிட்டே இருக்கு. அப்படி ஹைவேல போயிட்டே இருக்கும்போது ஊருக்குள்ளதான் ஒரு இடத்துல வண்டி பூந்து போக வேண்டியிருக்கும். அப்படி போயிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா 2 பக்கமும் இந்த மரம் செடியெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ரூட்ல தான் அந்த ஒரு காரும் போயிட்டே இருக்கு. திடீர்னு முன்னாடி ஏதோ ஒண்ணு கீழே விழுற மாதிரி இருக்கு. சரவணன் இவரும் பதட்டத்தோட பிரேக் அடிச்சு பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா ஒரு மரக்கிளை உடைஞ்சு கரெக்டா இவங்க வண்டிக்கு முன்னாடியும் விழுந்திருக்கு. இந்த மாதிரி மரக்கிளை உடைஞ்சு விழுந்தது பெரிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா பெரிய விஷயம் கிடையாது. பட் அந்த மரக்கலை உடஞ்சி கீழே விழுந்தது பார்த்தீங்களா? அப்படி கீழே விழும்போது அந்த கிளைக்கு மேலே ஏதோ ஒரு உருவம் நின்று இருந்தது. சரவணன் இவரும் பார்த்துருக்காரு. இப்படி ஒரு சடனாக பிரேக் போடும்போது ஃப்ரெண்டு அப்பா அம்மா எல்லாருமே முழிச்சுக்கிறாங்க. ஆனால் யாருமே அந்த உருவத்தை பார்க்கல. தூங்கிட்டு இருந்தவங்க சடனாக எந்திரிச்சிட்டாங்களே. என்னன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைம்மா, முன்னாடி ஏதோ மரத்தோட கிளை உடஞ்சிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போயிடலான்னு சொல்லும்போது வண்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியாக தான் இருக்காங்க. ஆனால் சரவணன் இவர் மட்டும்தான் அந்த உருவத்தை பார்த்தாரான்னு கேட்டீங்கன்னா அவரு மட்டும் பார்க்கல. முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிற தங்கச்சி இவங்களும் அந்த உருவத்தை பார்த்து அது என்னது அப்படின்ற மாதிரி சரவணன் இவர்கிட்டையும் கேட்டிருக்காங்க. ஆனால் இவரும் சரி எங்கேருந்து இவட்ட சொன்னால் பயந்துருவாளோ, நைட்டு வேற ஆகுது, இதை பற்றிலாம் அவட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த சமாளிக்கிற மாதிரி, இல்லைம்மா அது ஏதோ குரங்கு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை அப்படியே சமாளிச்சுட்டு இப்போ அந்த இடத்த விட்டு இவங்களும் கிளம்புறாங்க. ஏன்னா ரோடு கொஞ்சம் பெருசா இருக்கு. இவங்களும் அந்த இடத்த கடந்து அப்படியே போயிட்டே இருக்கு. கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கு அப்புறம் ஒரு ரயில்வே ஸ்டேஷனும் வருது. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சரவணன் ஃப்ரெண்டோட அப்பா அவர் மும்பைல வேலை பார்த்துட்டு இருக்காரு. எமர்ஜென்சி அப்படின்னு தான் லீவ் போட்டு வந்திருக்காரு. அடுத்த ட்ரெயினை பிடிச்சி போக வேண்டியிருக்கு. அதனால போற வழியில இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அடுத்த ட்ரெயினை பிடிச்சிட்டு அப்பா அவரும் கிளம்பிடுறாரு. இப்ப வண்டியில தங்கச்சி ஃப்ரெண்டு அம்மா இவங்க 3 பேர் மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்களை பத்திரமா மதுரையில இருக்கிற இவங்க வீட்டுல விட்டுட்டு அங்கிருந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சரவணன் இவரும் பிளான் பண்ணி இப்ப அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு காரும் கிளம்பி போயிட்டு இருக்கு. இப்படி போற வழியில எந்த பிரச்சனையுமே இல்லாம சேஃபா ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க. அண்ட் இப்ப எல்லாருமே வண்டியில இருந்தும் இறங்குறாங்க. அப்படி இறங்கினதுக்கு அப்புறம் ஃப்ரெண்டோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க வண்டியை விட்டு இறங்கி டைரக்டா சரவணன் கிட்டே வராங்க. அண்ட் சரவணோட முதுகுல பொலிச்சுன்னு அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டும் ஓடுறாங்க. இந்த ஒரு விஷயம் புதுசான்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இந்த ஒரு விஷயம் இருந்துட்டு இருக்கு. சரவணன் இவர் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் சும்மா பாசமா அண்ணன் அடிச்சுட்டு போறது அந்த தங்கச்சிக்கு ஒரு வேலையா இருந்துட்டு இருக்கு. ஆனா அன்னைக்கு அடிச்ச அந்த ஒரு அடி சாதாரணமா இல்ல, ரொம்பவே வேகமா வலி தர மாதிரி வேணும்னே அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரொம்பவே வேகமா அடிச்சுட்டு அந்த பொண்ணு இந்த இடத்த விட்டு ஓடி தூரத்துல இருந்து சரவணன் இவரை சிரிச்ச மாதிரி பார்க்கல, ஒரு மாதிரி கோவத்தோட முறைச்ச மாதிரி தான் பார்க்கறான். என்னாச்சு இவளுக்கு, ஏன் இவ்வளவு மூர்க்கத்தனமா நடந்துக்கிறா, வலிக்குது, ரொம்ப வேகமா அடிச்சிட்டாள் அப்படின்னு இவரும் யோசிக்க, சரி இவ்வளவு தூரம் வந்திருக்கும், தூக்க கழகத்துல தெரியாம அடிச்சிருப்பா, இது என்ன நமக்கு புதுசா அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த அப்படியே ஃப்ரீயா விட்டுறாரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃப்ரெண்டு வீட்டுல தான் அந்த நைட்டும் தங்குறாரு. இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே குளிச்சுட்டு அவங்க ரூம்லயும் தூங்கிட்டு இருக்காங்க. சரவணன் இவரும் டே நான் ஹால்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஹால்ல தான் படுத்துருக்காரு. எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த நடுராத்திரி வரும்போது சரவணன் இவரும் அந்த ஆழ்ந்த தூக்கத்துல இருந்துட்டு இருக்காரு. இவருக்கு எதிர்க்க பக்கத்துல தான் தங்கச்சியோட ரூம் இருந்துட்டு இருக்க. இப்போ ரூம்ல இருந்து தங்கச்சி எந்திரிச்சு அந்த ரூம் கதவை திறக்கிற மாதிரி
இவருக்கும் சத்தம் கேட்குது. ஏன்னா தங்கச்சி போட்டிருக்கிற அந்த கொலுசு அந்த வளையல் சத்தத்தை வச்சு ஓகே இவ்வளோ தான் இருக்கும், தூங்காமல் என்ன பண்ணுற அப்படின்னு இவரும் அந்த தூக்க காலத்தில் அப்படியே யோசிச்சுட்டு படுத்துட்டு தான் இருக்காரு. இப்போ திடீர்னு தங்கச்சி அவங்க ரூமும் திறக்கப்படுது. திறந்ததுக்கப்புறம் அந்த ரூமை விட்டு அவங்களும் வெளியில் நடந்து வராங்க. அப்படி வெளியில் வர அந்த தங்கச்சி ஹாலில் தானே சரவணன் இவரும் படுத்துட்டு இருக்காரு. அவருடைய நெஞ்சு மேலே காலை வச்சு அழுத்திட்டு அந்த சைடு நடந்தால் எப்படி இருக்கும், சொல்லப்போனால் படிக்கட்டில் காலை வச்சு ஏறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் சரவணன் இவரோட நெஞ்சில் காலை வச்சு அந்த தங்கச்சியும் அந்த இடத்த தாண்டி அப்படியே மெயின் கதவுக்கும் போகிறாங்க. அண்ட் அங்கே இருக்கிற கதவை திறந்து அந்த வீட்டை விட்டும் வெளியில் போகிறாங்க. இந்த ஒரு விஷயத்த கண்ணை திறந்து சரவணன் இவரும் பார்க்குறாரு. இவன் என்ன லூசா தூங்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இவரும் யோசிக்க, சரி இவ எங்கே போகிறா அப்படின்னு இவர் படுத்துட்டு இருக்கிற அந்த படுக்கையிலிருந்து எந்திரிக்க முயற்சி பண்ணுறாரு. இவரால் துளி கூட அசையவும் முடியல. ஆனால் இவரால் சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு நல்லா கழுத்தை திருப்பி பார்க்கவும் முடியுது. இது ஸ்லீப்பிங் பேரலைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் இல்லை, ஏதோ ஒன்று தற்சமயமாக அவரை போட்டு அழுத்தி எந்திரிக்க விடாமலும் பண்ணிட்டும் இருக்கு. அந்த வீட்டை விட்டு வெளியில் போன தங்கச்சி அதுக்கப்புறம் எங்கே போனாங்க அப்படின்னு இவரால் படுத்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கவும் முடியல. சொல்லப்போனால் எந்திரிக்கவும் முடியல. ஆனால் ரொம்பவே கஷ்டப்பட்டு முழு சக்தியும் பயன்படுத்தி சடனாக எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சதுக்கப்புறம் உடம்பு ரொம்பவே லேசாகவும் இருந்துட்டு இருக்கு. சரி இவன் எங்கே போனா அப்படின்னு எந்திரிச்சு அந்த மெயின் வீட்டு கதவு கிட்ட போறாரு. கதவு திறந்துதான் இருக்கு. வாசலை விட்டு இவரும் வெளியில் போயிட்டு தங்கச்சி எங்கே போனா அப்படின்னு சுற்றியும் பார்த்துட்டு இருக்காரு. இப்படி தேடி பார்க்கும்போது எங்கேயுமே அவளை காணோம். அப்போ வேற திசையை பார்க்கும்போது இவன் என்ன இந்த திசையில் போயிட்டு இருக்கா அப்படின்னு சரவணன் இவரும் தங்கச்சியை கூப்பிடலாம் அப்படின்னு பின்னாடியும் போறாரு. போய்கிட்டு தங்கச்சியை பேர் சொல்லியும் கூப்பிடுறாரு. நில்லுமா நில்லு, எங்கே போற அப்படின்னு இவரும் கேட்டுட்டே இருக்க. ஆனால் தூரத்தில் போகிற தங்கச்சி எந்த ஒரு விஷயமே காதில் வாங்காத மாதிரி திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருக்காங்க. சரவணன் இவரும் கூப்பிட்டுட்டே போறாரு. ஒரு லெவலுக்கு மேலே இவருக்கும் கோவம் வந்துடுது. ஏய் நில்லுன்னு சொல்கிறேன்ல, எங்கே போகிற அப்படின்னு கேட்க, அப்போது சரவணன் அவர் தங்கச்சி திடீர்னு அந்த நடக்கிற விஷயத்த அப்படியே நிறுத்திட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே சைலண்டாக இருக்காங்க. சரவணன் இவரும் கேட்குறாரு, மணி என்ன ஆகுது, தூங்காமல் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க, அப்போ தங்கச்சி அவங்களும் பொறுமையாக சரவணன் இவரை திரும்பி பார்க்குறாங்க. அப்படி திரும்பி பார்த்தா அந்த ஒரு பார்வை அவர் மனசை விட்டு இப்போ மட்டும் கிடையாது, அவருடைய கடைசி காலம் வரைக்கும் அந்த ஒரு பார்வை அவர் மனசை விட்டு போகாது. ஏன்னா அவர் பார்த்த விஷயம் அந்த அளவுக்கு கோரமாகவும் இருந்தது. கோரமாக இருந்ததா, அப்படி என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கச்சி இவங்களும் அங்கே நிற்கிற இடத்துல இருந்து திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா முகம் ஃபுல்லாக பாதி எரிஞ்சு இப்போ நெருப்பு காயத்தால் முகம் ஃபுல்லாக நீர் கட்டி, உடம்பு ஃபுல்லாக நீர் கட்டி வந்ததுன்னா எப்படி இருக்கும், கொப்பளம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி முகத்தில் பாதி இடம் வெந்தும் போயிருக்கு, கொப்பளமாகவும் வந்திருக்கு. இப்படி ஒரு கொடூர பார்வை கொடூர முகத்தோட தங்கச்சி இவரை பார்க்கும்போது இவருக்கும் பயம் தாங்கலை. ஏன்னா உண்மையிலே அந்த இடத்துல இருக்கிறது இவரோட தங்கச்சியா இல்லை பேய் அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியாமல் பயத்தில் இருந்துட்டு இருக்கும்போது அப்போ முன்னாடி தங்கச்சி உருவத்தில் இருக்கிற அந்த கொடூரமானது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுவர், மதில் சுவர் மாதிரி ஒன்று இருக்கு. அதை எகிரி குதிச்சு அந்த சைடும் போயிருது. இதை பார்த்த சரவணன் இவரும் ஏய் இது எங்கே போகுது அப்படின்னு அந்த பயத்தில் கொஞ்ச நேரம் இங்கே நிற்கிறாரு. இன்கேஸ் அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்மள ஏதாச்சும் பண்ணிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குது. ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வந்திருக்கும், நம்ம தங்கச்சியோட உருவத்தில் இருந்திருக்கு, ஒருவேளை நம்ம தங்கச்சியாக தான் இருக்குமோ அப்படின்னு இவரும் பயத்தோட அந்த சவத்தை எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல எகிரி குதிச்ச இவரோட தங்கச்சியும் இல்லை, ஆட்கள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. ஆனால் இதுக்கு பதிலாக அந்த இடத்துல புதைக்கப்பட்ட எரிக்கப்பட்ட சடலங்கள் தான் இருந்துட்டு இருக்கு. சொல்ல போனால் அது ஒரு சுடுகாடு. அண்ட் இந்த இடத்துல சரவணன் இவரை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, சரவணன் இவருடைய ஃப்ரெண்டு மதுரைக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய தடவை அவர் ஃப்ரெண்டை பார்க்க வந்திருக்காரு. ஆனால் சரவணன் இவரோட வேலை என்னன்னா தூத்துக்குடியிலேருந்து டேரெக்டாக ஃப்ரெண்டோட வீட்டுக்கு, மதுரையில் இருக்கிற ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வருவார். அந்த வீட்டிலேருந்து டேரெக்டாக கிளம்பி அவர் வீட்டுக்கும் போயிடுவார். இதனாலே ஃப்ரெண்டோட ஊரான மதுரை அந்த ஏரியாவில் என்னென்ன விஷயம், இந்த சைடு போனால் கடை இருக்குமா, அங்கே போனால் இது இருக்குமா அப்படின்னு இவருக்கும் பெருசாக எதுவுமே தெரியாது. அப்படிதான் இப்போ சரவணன் சுடுகாட்டுக்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்போ அந்த இடம் சுற்றி பார்க்குறாரு, தங்கச்சியும் காணோம், எங்கே போனான்னு தெரியல. சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு இவரும் திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா எந்த திசையிலேருந்து வந்தோம் அப்படின்னு சரவணன் இவருக்கும் தெரியல. சொல்லப்போனால் ஃப்ரெண்டு வீடு இந்த ரூட்டில் போனால் வருமா, அந்த ரூட்டில் போனால் வருமா அப்படின்னு கொஞ்சம் குழப்பத்தோடு இருக்க, எப்படியோ அப்படி இப்படின்னு சுற்றி கரெக்டாக ஃப்ரெண்டோட வீட்டு வாசலுக்கும் போயிடுறாரு. கதவை திறக்கலான்னு பார்த்தா வெளியில் இருக்கிற காம்பவுண்ட் கதவோட கேட்டு தாழ்பால் போட்டு பூட்டும் போட்டிருக்கு. இதை யாரா பூட்டு போட்டாங்க அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. ஏன்னா அவர் தங்கச்சி வெளியில் போகும்போது வீட்டோட வாசக்கால் கதவும் திறந்து இருந்தது, வெளியில் இருக்கிற மதில் சவர் கேட்டும் திறந்து இருந்தது. ஆனால் இப்போ யார் போட்டனா அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியாமல் உடனே ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணுறாரு கேட்டை திறக்க சொல்லி. ஆனால் ஃப்ரெண்டு தூக்கத்தில் இருக்காரு, அவரும் எந்திரிக்கல. 4-5 கால் பண்ணதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டும் எந்திரிக்கிறாரு. டேய் என்னடா கீழே இருந்துட்டே கால் பண்ணுற அப்படின்னு ஃப்ரெண்டும் கேட்க, மாப்பிள்ள நான் வெளில இருக்கேன், கொஞ்சம் கதை வந்து தரடா அப்படின்னு ஃப்ரெண்டை கூப்பிட, டேய்
இந்த நேரத்தில் எங்கடா போயிட்டு வர அப்படின்னு கேட்க, இல்லடா கொஞ்சம் கதவு தரேன்னு சொன்னதுக்கப்புறம் ஃப்ரெண்டும் கீழே வந்து கதவை திறக்காரு. அதுக்கப்புறம் சரவணன் இவரும் வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போன முதல் வேலையாக அவர் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா, தங்கச்சி ரூம்ல இருக்காளா இல்லையா அது எனக்கு முதல்ல தெரியணும் அப்படின்னு சரவணன் இவரும் தங்கச்சியோட ரூம் கிட்டேயும் போறாரு. ஆனால் அந்த கதவை தட்டலாமா இல்லை திறக்கலாமா அப்படின்னு இவரும் யோசிச்சுட்டு அந்த கதவுல கையை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இவரோட கை அந்த கதவுல படுறதுக்கும் பின்னாடி இருந்து தங்கச்சி அந்த கதவை திறக்கிறதுக்கும் டைமிங் கரெக்டாக இருந்திருக்கு. அது ரூம்குள்ள தங்கச்சி இருந்திருக்கா. இவன் இங்கே இருக்கா, அப்போ அங்கே போனது யார் அப்படின்னு இவரும் குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கும்போது இப்போ கதவை திறந்த தங்கச்சி சரவணன் இவரை ஒரு மாதிரி முறைச்சும் பார்க்குறாங்க. முறைச்சு பார்த்தது மட்டும் இல்லாமல் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. என்ன தூங்காமல் இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ தங்கச்சி இவர் பேசுகிறத பார்த்து சரவணன் இவருக்கும் அதிர்ச்சி ஆகுது. என்னப்பா தங்கச்சி பேசுறதுல என்ன அதிர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், சரவணன் அண்ட் அவரோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேருமே தூத்துக்குடியை சேர்ந்தவங்க. தூத்துக்குடி அப்படின்னும் போது தூத்துக்குடி, திருநெல்வேலி இவங்களுடைய அந்த பேசுகிற ஸ்லாங் ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லை வாழை அப்படின்லாம் பேசுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி அந்த ஊருக்குண்டான ஒரு ஸ்லாங்கும் இருந்துட்டு இருக்கும். ஆனால் தங்கச்சி அந்த மாதிரி பேசினாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி பேசலை. அதுக்கு பதிலாக அவங்க பேசுகிற அந்த ஒரு ஸ்லாங் எப்படி இருக்குன்னா சென்னை ஸ்லாங் மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ தங்கச்சி இந்த மாதிரி சென்னை ஸ்லாங்கில் பேசுகிற இந்த ஒரு விஷயத்தை கேட்டு சரவணன் இவருக்கும் ஒன்றும் புரியல, இவன் இந்த மாதிரி பேசுகிறா அப்படின்னு. அண்ட் சரவணன் இவரும், நீ இப்போ எங்கன்னா வெளில போயிட்டு வந்தியா அப்படின்னு கேட்க, தங்கச்சி இவங்களும் அதே சென்னை ஸ்லாங்கில் நான் எங்கேயும் போல, நான் இங்கே தான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்ல இந்த ஒரு பேச்சுவார்த்தை அப்படியே கொஞ்சம் சண்டை மாதிரியாக மாறுது. இதில் தங்கச்சி இவங்களும் வந்து திடீர்னு ஒரு கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க. இந்த ஒரு வார்த்தையை வந்து மோஸ்ட்டாக சரவணன் இவங்க அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. அது என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா பேர்டு. இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொன்னதுக்கு மன்னிச்சிருங்க, பட் அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதனால தான் அந்த ஒரு வார்த்தையை சொன்னேன். இதுக்கப்புறம் வேற எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன். இப்படிப்பட்ட இந்த ஒரு வார்த்தையை சொல்லி திட்டும்போது சரவணன் இவருக்கும் அந்த அதிர்ச்சி தாங்கல. என்னடா ஏன் தங்கச்சியாடா என்ன இப்படி திட்டுறா அப்படின்னு இவரோட மனசு கொஞ்சம் கஷ்டப்படுது. ஆனால் அப்போ வரைக்கும் அவருக்கு புரியல இங்கே நின்று பேசுறது உண்மையிலேயே இவருடைய தங்கச்சி இல்லை அப்படின்னு. இதுக்கப்புறம் சரவணன் அண்ட் அவரோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே தூங்கலான்னு போயிடுறாங்க. தங்கச்சி இவங்களும் சரவணன் இவரை ஒரு மாதிரி திமிருத்தனமாக பார்த்து சிரிச்சுட்டு அவங்க ரூமுக்கும் போயிடுறாங்க. இப்படியே எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. நைட் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, பொழுதும் விடியுது. பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்பவே பாசமாக சிரிச்சுட்டே பேசுகிற அந்த ஒரு தங்கச்சி அந்த பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் அவங்க முகபாவனை அண்ட் சரவணன் இவர்கிட்ட நடந்துக்கிற விதம் எல்லாமே மோசமாகவும் பிடிக்காதவங்க கிட்ட நடந்துக்கிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த தங்கச்சி சரவணன் இவர்கிட்டையும் நடந்துக்கிறாங்க. டேய் நீ யாரா, என்னடா தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிட்டு இருக்கேன், மரியாதையை என் வீட்டை விட்டு போட அப்படின்னு அந்த தங்கச்சி சரவணன் இவரை உதாசனப்படுத்துறாங்க. அசிங்கமாக ஒரு சில நேரமும் பேசுறாங்க. இப்படி தங்கச்சி இந்த மாதிரி பேசுறதை பார்த்து சரவணன் இவருக்கும் லைட்டா சந்தேகம் வருது. இல்லையே இது என் தங்கச்சி மாதிரி இல்லை அப்படின்னு அவருக்கும் சந்தேகம் வந்து அவரோட நண்பர்கிட்ட, மாப்பிள்ள என்ன இப்படி நடந்துக்கிறா, எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு, இது பீ பிடிச்ச மாதிரி பேசுறா, நீ ஒன்று பண்ணு, பக்கத்தில் எதனா கோவில் இருந்ததுன்னா போய் மந்திரிச்சு கூட்டுவான், எனக்கு ஏதோ தப்பா படுது அப்படின்ற மாதிரி சரவணன் இவரும் சொல்ல இந்த ஒரு விஷயத்தை கேட்ட ஃப்ரெண்டு அவரும் கொஞ்சம் குழம்பிதான் இருக்காரு. ஆமாடா எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு அப்படின்னு அவரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த இடத்துல சரவணன் அவருடைய நண்பர் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க, சர்ச்சுக்கும் போவாங்க, கோயிலுக்கு போக சொன்னா கோயிலுக்கும் போவாங்க, கடவுள் இவங்க மட்டும்தான் அப்படின்னு இவங்களும் நினைக்கிறது இல்லை, எல்லா கோயிலுக்கும் சர்ச்சுக்கும் மசூதிக்கும் போவாங்க. அப்போ ஃப்ரெண்டோட அம்மா அவங்களுக்கும் சந்தேகம் வருது, இவன் நடந்துக்கிறது சரியில்லை, நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகலாம், அவங்க ஒரு வயசான அம்மா இருக்காங்க, ஏதாச்சும் விஷயம்னா கணிச்சு சொல்லுவாங்க, நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் பார்த்து பண்ணுவாங்க, நாம அங்கே போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் குடும்பத்தோட பக்கத்தில் இருக்கிற அந்த கோயிலுக்கும் போகிறாங்க. அங்கே இருக்கிற அந்த வயசான அம்மாயிட்ட தங்கச்சி இவங்களை காமிச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கா, ஒரு மாதிரி நடந்துக்கிறான், பேசுறதும் சரியில்லை, கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது அந்த வயசான அம்மாவும் கணிச்சு சொல்கிறாங்க, எப்பா உங்கள் பொண்ணு பேய் பிடிச்சிருக்குப்பா, அதனால தான் உங்கள் பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இதை ஓட்ட முடியுமா முடியாதா, இதுக்கு ஏதாச்சும் நிரந்தர தீர்வு இருக்கா இல்லை தற்காலிக தீர்வு இருக்கா அப்படின்னு நானும் கணிச்சு சொல்கிறேன் அப்படின்னு அந்த வயசான அம்மாவும் கணிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கணிச்சதுக்கப்புறம் நிரந்தர தீர்வா தற்காலிக தீர்வா அப்படின்னு எதுவுமே சொல்லாமல், இரு ஃபர்ஸ்ட் உன் தங்கச்சியை பிடிச்ச அந்த ஆன்மா வர வைக்கலாம் அப்படின்னு தங்கச்சியை பிடிச்சிருக்கிற அந்த ஆன்மாவையும் வர வைக்கிறாங்க. வர வச்சதுக்கப்புறம் நீ யாரு, உனக்கு என்ன வேணும், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த வயசு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்க, ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஆன்மா ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும்ல, எனக்கு இந்த பொண்ணு வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு. ஆனால் அங்கே இருக்கிற அந்த ஆன்மா மூர்க்கத்தனமாக நடந்துக்குது. ஆனால் அதை பற்றி எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் தான் இருந்துட்டு இருக்கு. நான் இந்த ஊரில் இருந்தேன், இப்படி செத்தேன் அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் ரொம்பவே அமைதியாக, ஆனால் அமைதியாக இருந்துட்டு அட்டாக் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ஆன்மாவும் ரொம்பவே மூர்க்கத்தனமாகவும் நடந்துக்க ரொம்ப நேரம் பொறுத்து இருந்து பார்த்து இந்த வயசான அம்மாவும் இது அவ்வளோ ஈஸியாக ஓட்ட முடியாதுமா, என்னால் தற்காலிகமாக தான் இந்த ஒரு விஷயத்துக்கு தீர்வு கொடுக்க முடியும், தற்காலிகமாக இந்த ஆன்மாவை உன் தங்கச்சி உடம்புலேருந்து ஓட்டி விடுறேன்,
ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றேன், அதை நீங்க கடைபிடிச்சிட்டு இருங்க, அது வரைக்கும் உங்க பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு அந்த பேய் ஓட்டுற சடங்கு அந்த கோவிலே நடந்தும் முடியுது. இதுக்கப்புறம் தங்கச்சி இவங்களை வீட்டுக்கும் கூட்டு வந்துடுறாங்க. அன்னைக்கு சாதாரணமா தான் இருக்காங்க. ஆனா பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களை துரத்தி விட்டா அந்த ஆன்மா மறுபடியும் தங்கச்சி இவங்களை வந்து பொசஸ் பண்ணிருது. அந்த வீட்டையே ஒரு மாதிரி நாசம் பண்ணி வைக்கிறாங்க. இப்ப வீட்டுல இருக்கிறவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரிப்பா நம்ம சர்ச்சுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய சர்ச்சுக்கும் போறாங்க. ஆனா போன நேரத்துல அந்த ஃபாதர் அந்த இடத்துல இல்லை. அதுக்கு பதிலாக வேற ஒரு சர்ச்சுக்கும் போறாங்க. அங்க இருக்கிற ஃபாதர் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த பேயை ஓட்டுங்க அப்படின்னு ப்ரேவும் பண்றாங்க. நல்லபடியா ப்ரே பண்ணி அந்த சர்ச்சை சேர்ந்த ஃபாதரும் அந்த பேயை ஓட்டியும் விடுறாரு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுப்பா அப்படின்னு அந்த ஃபாதரும் சொல்ல நிம்மதியா இவங்களும் அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு வீட்டுக்கு வரும்போதுதான் இவங்களுக்கு ஒரு விஷயமும் தெரிய வருது. நேத்து அந்த கோவிலில் வயசான அம்மா இவங்களுக்கும் பேய் ஓட்டி விட்டுருப்பாங்கள்ல தங்கச்சிக்கு, அந்த வயசான அம்மா இன்னைக்கு இறந்து போயிட்டு இருக்காங்க. அதுவும் மர்மமான முறையில். இந்த ஒரு விஷயத்த இவங்க மட்டும் இல்ல, அந்த ஏரியால இருக்கிற யாராலையுமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அந்த வயசானவங்க கடைசியா யாருக்கு பேய் ஓட்டிருக்காங்கன்னா சரவணன் இவருடைய தங்கச்சி, அதாவது ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு தான். ஆனா இவங்க நினைக்கிற விஷயம் என்ன, ஓகே அவங்க காலம் முடிஞ்சிருச்சு அதனால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. இப்படியே மதியானத்துக்கு மேல இன்னொரு விஷயமும் தெரிய வருது. அது என்னன்னா, காலையில ஃபாதர் கிட்ட போயிட்டு பேய் ஓட்டிட்டு வந்திருப்பாங்களே, அவரு கூட இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பாரு. அந்த ஃபாதர் வேலை விஷயமா வெளியில போயிருக்காரு பைக்ல. போன இடத்துல அவருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஒரு கால் ஃபுல்லா பயங்கரமா அடிபட்டிருக்கு. அவர் சாதாரணமா நடக்கிறதுக்கு மாசம் கூட ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கு. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, அந்த ஃபாதர் கடைசியா பேய் ஓட்டினது தங்கச்சி இவங்களுக்கு தான். அண்ட் இதுக்கப்புறம் சரவணன் இவரோட ஃப்ரெண்டு, மச்சான் நான் பாத்துக்கிறேன் நீ ஊருக்கு போன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரவணன் இவருக்கும் ஊர்ல வேலை இருக்குன்னு சொல்றதை விட சரவணன் இவருக்கும் கல்யாணம் ஆகி அவங்க மனைவி அந்த சமயம் கர்ப்பமாவும் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களும் போய் பாத்துக்கணும், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இதனால சரவணன் மதுரையில இருந்து கிளம்பி தூத்துக்குடிக்கு வந்துட்டாரு. ஆனா இந்த கேப்ல பாத்தீங்கன்னா தங்கச்சி இவங்க நிலைமை இன்னமும் மோசமாகுது. நைட்டு எல்லாருமே வழக்கமா தூங்கிட்டு இருக்கும்போது தங்கச்சி இவங்களும் திடீர்னு எந்திரிச்சு கிச்சன் கிட்டயும் போயிருக்காங்க. அண்ட் அங்க இருக்கிற ஸ்லாப்ல தலையை முட்டிக்கிறாங்க. அண்ட் அங்க இருக்கிற நிறைய பொருளை வச்சு தன்னைத்தானே காயப்படுத்திக்கிறாங்க. இதனாலே இவங்களுக்கு தலையில தையல் போடுற அளவுக்கு ரத்தமா ஒளிஞ்சிட்டு இருக்கு. அண்ட் கையிலையும் தையல் போடுற அளவுக்கு சதெல்லாம் கிழிஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயத்த தங்கச்சி இவங்களும் சுயநினைவோடு பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அவங்க உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா தான் அவங்கள ஆட்டி படைச்சிட்டும் இருக்கு. சொல்ல போனா திடீர்னு அந்த ஆன்மா வருது, திடீர்னு தங்கச்சி சாதாரணமா இருக்காங்க. அப்படி சாதாரணமா இருக்கும்போது அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்காங்க. அப்போ ஃப்ரெண்டு சரவணன் அவருக்கும் கால் பண்ணி, மாப்பிள்ள என் நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு, தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நிறைய அடிபட்டிருக்கு, நீ கொஞ்சம் வர முடியுமா, கொஞ்சம் வான்னு சொன்னதுக்கு அப்புறம் சரவணன் அவரும் கிளம்பி இப்ப மறுபடியும் மதுரைக்கு வந்துடுறாரு. அப்படி மதுரைக்கு வந்ததுக்கு அப்புறம் தங்கச்சி அவங்கள பார்த்தா தலையில கையில அப்படின்னு கட்டு போட்டிருக்கு. கட்டு மட்டும் இல்ல தையலும் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா இவ்வளவு நேரம் சாதாரணமா அந்த தங்கச்சி சரவணன் இவரை பார்த்த உடனே மறுபடியும் கோவப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இவன் எதுக்கு இங்க வந்தா, இங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க சரவணன் இவரும் பாசத்தோட தங்கச்சி அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு, ஏய் யாரா அவனு தங்கச்சி, நானும் அவனு தங்கச்சி அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமா சரவணன் இவரும் பேச, கேவலமா மட்டும் பேசல, கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவரு ரொம்பவே காயப்படுத்துறாங்க. சரவணன் இவருக்கும் சரி கூட இருக்கிற அவரோட ஃப்ரெண்டுக்கும் சரி, உண்மையிலே இது என் தங்கச்சி கிடையாது, என் தங்கச்சி உடம்புல ஏதோ ஒன்று உட்காந்து அவளை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு, வெளியில துரத்தினாலும் அந்த சனியம் போக மாட்டேங்குது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு கோபமும் இருந்துட்டு இருக்கு. சரவணன் இவரும் ரொம்பவே பொறுமையா இருந்துட்டு இருக்காரு. ஆனா என்ன இருந்தாலும் அது என் தங்கச்சி உடம்புல தான் வேற ஏதோ ஒன்று இருந்துட்டு இருக்கு, அவளை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்னு இவரும் பொறுமையா, ஏய் யாரு நீ, எதுக்கு என் தங்கச்சி உடம்புல உட்காந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, மரியாதையை இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சரவணன் இவரும் சொல்ல, அப்ப தங்கச்சி உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா, டேய் யாரா அவனுக்கு தங்கச்சி, என் அப்பா வயிற்றுல நீ பிறந்த அப்படின்னு இந்த மாதிரி தகாத வார்த்தைகள்லாம் சொல்லி அவரையும் கஷ்டப்படுத்த, அப்போ சரவணன் இவருக்கும் கோவம் வருது. இவரோட கோபத்தை கண்ட்ரோல் பண்றாரு. அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. சரவணன் இவரு உடம்புல சாமியும் வருவாங்க, இவரோட குலதெய்வம். சரவணன் இவங்க குலதெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா 5 வீட்டு சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட குலதெய்வம் இப்ப வெளியில வந்தா இந்த இடமே 2000 அப்படின்னு சரவணன் இவரும் அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டும் இருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு சைடு சரவணன் அவரோட ஃப்ரெண்டு இவங்க 2 பேருமே இந்த பிரச்சனைல இருந்து தங்கச்சி எப்படி காப்பாத்துறது அப்படின்னு வீட்டுல இருக்கிற அம்மாட்டையும் பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த சமயம் ஃப்ரெண்டும் போன் பேசிட்டு வீட்டை விட்டு வெளியே நிக்கிறாரு. அம்மா இவங்களும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க, அப்ப தங்கச்சி இவங்களும் பாசமா, அண்ணா இங்க வா அப்படின்னு சரவணன் இவரையும் கூப்பிட, சரவணன் இவரும் பாசத்தோட தங்கச்சிக்கிட்டையும் போறாரு. ஆனா கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு தேவையில்லாத
ஒரு வேலையும் பார்த்து விட்டுருது. அது என்னன்னா, சரவணன் இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவரோட கையை பிடிச்சி இழுத்து இப்போ அந்த பொண்ணு கீழே விழுந்துருது. சரவணன் இப்போ அந்த பொண்ணுக்கு மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி அப்படி பிடிச்சி டைட்டாக பிடிச்சிக்குது. அப்படி பிடிச்சது மட்டும் இல்லாமல் ஐயோ யாராச்சும் வாங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அந்த பொண்ணு கூச்சல் போடவும் ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கொடுத்தவொடனே வீட்டில் இருக்கிற அம்மா அண்ணன் இவங்க 2 பேருமே ஓடி வராங்க. ஓடி வந்ததுக்கப்புறம் இப்போ சரவணன் இவர் அப்படி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த பொண்ணும் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி எந்திரிச்சு அவங்க அண்ணங்கிட்ட போயிட்டு, அண்ணன் பாத்தியா ஃப்ரெண்டுன்னு வீட்டுக்குள்ளே சேர்த்தி சொந்த தங்கச்சி கிட்ட வந்து தப்பாக நடந்துக்கிறான், என்னோட மரியாதையா வீட்டை விட்டு அடிச்சு துரத்து அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அந்த ஃப்ரெண்டும் தங்கச்சியும் பார்க்குறாரு. அண்ட் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு சரவணன் அவரையும் பார்க்குறாரு. 2 பேரையுமே மாறி மாறி பார்த்து இப்போ தங்கச்சியை பார்த்து பலார்னு ஒன்று கன்னத்துலையும் விடுறாரு. ஏண்டி என்கிட்டே போட்டு வாங்கலான்னு பார்க்குறியா? நீ குழந்தையில இருக்கும்போது உன்னை இடுப்புல தூக்கி வச்சு வளர்த்தவன் அவன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டானா அப்படி சொன்னா நான் நம்பிடுவேன் அப்படின்னு தங்கச்சியை போட்டு அடிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்படி அடிக்கும்போது உள்ள இருக்கிற அந்த பேய் வெளியிலயும் வந்து அடிக்கிற அண்ணனை அப்படி தடுத்து நிறுத்தி ஒரு மாதிரி கோரமாவும் சிரிக்கவும் ஆரம்பிக்குது. சிரிச்சது மட்டும் இல்லாம விட்டா கூட இருக்கிற தங்கச்சியை வந்து கூட்டி கொடுத்துருவே அப்படின்னு இன்னும் தப்பான வார்த்தைகள்லாம் சொல்லவும் ஆரம்பிக்க இந்த ஒரு வார்த்தையை கேட்டு 2 அண்ணனுங்களுக்கும் பயங்கரமா கோபமும் வருது. ஆனால் இந்த ஒரு விஷயத்த சரவணன் இவரால் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியல. மச்சான் இதுக்கப்புறம் நான் இங்கே இல்லை, நான் ஊருக்கு கிளம்புறேன், நான் இப்போ குலதெய்வம் கோயிலுக்கும் போகிறேன், ஏதாச்சும் எனக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்லிட்டு சரவணன் இவரும் அங்கேருந்து கிளம்பி அவரோட ஊருக்கும் போயிடுறாரு. ஆனால் இந்த இடத்துல சரவணன் இவரும் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் அவங்க தங்கச்சி உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாக்கு கேட்டுதா இல்லை என்னன்னு தெரியல. சரவணன் இவரும் இங்கேருந்து கிளம்பி டைரெக்டாக அவங்க ஊரில் இருக்கிற அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு தான் போய்கிட்டும் இருக்காரு. அந்த தூத்துக்குடியில் இருக்கிற சொந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு பைக் எடுத்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கும் போய்கிட்டே இருக்க நைட் டைம்ல தான் போறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எதிர்க்க ஏதோ ஒரு உருவம் வந்து இவரோட வண்டியோட பிடிச்சி கீழே தள்ளி விட்ட மாதிரி வந்திருக்கு. சரவணன் இவரும் கீழே விழுந்து இவருக்கும் கை கால்லாம் அடிப்படுது. இந்த இடத்துல சரவணன் இவருக்கு லைட்டா அடிபட்டதுன்னா பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அவர் விழுந்த இடத்துல சின்னதா ஒரு குட்டை மாதிரி இருக்கு. 8 இருந்து 10 அடி வரைக்கும் ஆழமும் இருந்திருக்கு. அண்ட் சரவணன் இவரோட வசரம் 5.5 இருந்து 6க்குள்ள தான் இருக்கும். அந்த தண்ணிக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் இவரும் மூச்சை விட கஷ்டப்படுறாரு. அப்படி விழுந்ததுக்கு அப்புறம் தண்ணியை விட்டு வெளியில வந்து வாயை நல்லா பொழந்து மூச்சை இழுக்கலான்னு பார்த்தா ஏதோ ஒரு உருவம் இவரோட தோள்பட்டையில எகிரி குதிச்சு இவரே அந்த தண்ணியில அப்படியே உள்ளழுத்தி முக்கி கொல்றதுக்கும் முயற்சி பண்ணிட்டு இருக்கு. சரவணன் இவரை அழுத்திட்டு இருக்கிற அந்த உருவத்தை வந்து ஓரளவுக்கு தொட்டு உணர முடியுது. ஆனா இவரால அந்த உருவத்தை பார்க்க முடியல. அப்படி தொடும்போது அந்த உருவம் உடம்பு ஃபுல்லா எரிஞ்சு வெடிப்பா இருந்ததுன்னா அதை தொடும்போது நமக்கே ஒரு உணர்வு இருக்கும்ல, அந்த மாதிரி தான் சரவணன் இவரும் உணர்ந்திருக்காரு. அப்பவே கிளியரா புரிஞ்சிருச்சு நாம பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. ஆனா இவ்வளவு பிரச்சனை நடந்ததுல இப்ப வரைக்கும் சரவணன் இவங்க குலதெய்வத்தோட பேரு சொல்லி உதவி அப்படின்னு கூப்பிடல. ஆனா இப்ப புரிஞ்சிருச்சு இன்னும் ஒரு சில நொடிகள் வந்து நம்ம தாமதிச்சா கண்டிப்பா நம்ம உயிர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க குலதெய்வம் பேரையும் சொல்றாரு. சொன்ன ஒரு சில செகண்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கரை ஓரமா திபுன்னு ஏதோ ஒன்று ஓடுது. ஐயோ என்னை விட்டுருங்களேன் அப்படின்னு ஏதோ ஒண்ணு கத்திட்டு வர அந்த ஒரு சத்தம் இவருக்கும் தெளிவா கேக்குது. அந்த சத்தம் ஒரு தடவை இல்ல 2 தடவை கேட்டிருக்கு. ஆனா அந்த உருவத்தை அப்போ சரவணன் இவரால பார்க்க முடியல. இப்படி நீச்சல் அடிச்சு கரை ஓரமா வந்துடுறாரு. உடம்பு ஃபுல்லா நினைஞ்சவருக்கு சட்டையெல்லாம் கழட்டி புழியவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த உருவம் எங்கேயாச்சும் இருக்கு அப்படின்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காரு. எங்கேயுமே இல்லை. நல்ல வேலை இவரோட பைக்கும் தண்ணிக்குள்ள விழாம வரப்புக்கு ஓரமா மாட்டிக்கிட்டு வந்திருக்கு. இப்போ சரவணன் இவரும் அந்த பைக் எடுத்துட்டு டைரக்டா வீட்டுக்கு போயிட்டு கர்ப்பமா இருக்கிற அவங்க மனைவியை கூட்டிட்டு குலதெய்வம் கோயிலுக்கும் போறாரு. அந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிற ஒரு முட்டை ஒரு தேங்காவை எடுத்துட்டு தான் கோயிலுக்கும் போறாரு. அங்க இருக்கிற குலதெய்வம் காலடியில அந்த முட்டை தேங்காய் இது 2த்தையுமே வச்சு நல்லா வேண்டிக்கிறாரு. எக்காரணத்தை கொண்டும் என்ன பின்தொடர்ந்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஆன்மா என் மனைவியும் சரி என் குடும்பத்தையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, என் மனைவி இப்போ முழுகாம இருக்கா, அவ இப்போ அவங்க அம்மா வீட்லயே இருந்துட்டு இருக்கா, எக்காரணத்தை கொண்டும் அந்த அம்மா அந்த வீட்டுக்கும் போயிடக்கூடாது அப்படின்னு இந்த முட்டை தேங்காய் குலதெய்வத்தோட காலடியில இருந்து எடுத்துட்டு போயிட்டு இப்போ மனைவியோட அம்மா வீடு இருக்குல்ல அவங்க வீட்டு வாசல்லையும் கட்டி வச்சுட்டும் கிளம்புறாரு. இந்த இடத்துல நீங்க யோசிப்பீங்க, எப்பா மனைவியோட அம்மா வீட்டுக்கு போயிட்டு அந்த முட்டை தேங்காய்லாம் கட்டுறாரு, அப்பனா சரவணன் இவங்க வீட்டுல எந்த பிரச்சனையுமே வராதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. ஏன்னா சரவணன் இவங்க குடும்பத்தை சுத்தி அவங்க குலதெய்வம் எப்பவுமே நடமாட்டிட்டு தான் இருக்கும். அந்த பக்கம் போனா அந்த ஆன்மாக்கு தான் பிரச்சனை அப்படின்னு இவருக்கும் நல்லாவே தெரியும். அதனாலதான் அவர் வீட்டுக்கு எந்த ஒரு விஷயமும் பண்ணாம இருந்திருக்காரு. இப்ப சரவணன் ஊர்ல இருக்கிற அவரோட ஃப்ரெண்டுக்கும் கால் பண்ணி, மாப்பிள்ள நான் இப்போ வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் அசைவ பொருள் எதனா வாங்கி வை அப்படின்னு சரவணன் இவரும் சொல்ல அந்த இடத்துல ஃப்ரெண்டும் வாங்கி வச்சிடறாரு. இப்போ சரவணன் இவரும் கிளம்பி ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் போறாரு. போகும்போதே சரவணன் இவருக்கும் கிளியரா புரிஞ்சிருச்சு, ஓகே
இன்னைக்கு ஏதோ ஒன்று நடக்க போகுது, இன்னைக்கு இதோட முடிவு என்னன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு இவரும் ஒரு மாதிரி இவரோட உடம்புலாம் ஒரு மாதிரி ஆகுது. அதுக்கான அர்த்தம் என்னன்னு அவருக்கும் புரிஞ்சிருச்சு. அந்த ஒரு வேகத்தோட இப்போ ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் போயிட்டு கதவையும் தட்டுறாரு. கதவை தட்டினா ஃப்ரெண்டு அவரு தான் கதவை திறக்கிறாரு. கதவை திறந்ததுக்கு அப்புறம் சரவணன் இவரோட முகத்தை பார்க்கும்போது, என்ன இவன் முகம் எப்படி இருக்கு, சாமி வரா மாதிரி இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்டு அவரு ஒரு செகண்ட் பயந்துருக்காரு. ஏன்னா நண்பருடைய முகபாவனை, அவருடைய உடல் அசைவு அந்த மாதிரி இருந்திருக்கு. இப்படி சரவணன் இவரும் வீட்டுக்குள்ள வந்த அடுத்த செகண்ட் வீட்டில் இருக்கிற தங்கச்சி அவங்களும் சரவணன் இவரை பார்த்து, மானங்கட்ட பயலே நீ இங்கேயே வந்துட்டியா, உன்னை கொல்லலாம் அப்படின்னு அங்கேயே முயற்சி பண்ண தப்பிச்சிட்டேன், இப்போ இங்கே வந்துட்டுல இங்கேயே உன்னை வச்சு கொண்டுடுறேன் அப்படின்னு தங்கச்சி உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா சரவணன் இவரை பார்த்து சண்டை போட ஆரம்பிக்க, அப்பதான் ஃப்ரெண்டுக்கும் சரி ஃப்ரெண்டோட அம்மாக்கும் சரி, ஓ அப்போ இவ உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா தான் ஃப்ரெண்டை கொல்றதுக்காக அவங்க ஊருக்கே போயிட்டு வந்திருக்கான். அதனால தான் இப்போ இவன் உடம்புல சாமி வர ரேஞ்சுக்கு இப்போ வந்திருக்கானா அப்படின்னு இதுக்கான காரணங்கள்லாம் இப்போதான் புரிய வருது. இப்போ சரவணன் இவரும் அவர் நண்பர்கிட்ட சொல்லி, எனக்கு பசிக்குது, அந்த அசைவ சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல, ஃப்ரெண்டும் தட்டு நிறைய சாப்பாடு போட்டு அதில் கறி அப்படின்னு எல்லாத்தையுமே வச்சு எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போது சரவணன் இவரும் அது எல்லாத்தையுமே ஒரு கொலை பசின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வெறியோடு சாப்பிட்டுட்டு இருக்க, பக்கத்தில் பேய் பிடிச்ச தங்கச்சி பயங்கரமாக திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. திட்டினது மட்டும் இல்லாமல் சரவணன் இவரோட முகத்தை பார்த்து காரி தூணும் துப்புறாங்க. துப்புனது மட்டும் இல்லாமல் தட்டு சாப்பாடு எடுத்து சரவணன் அவரோட முகத்தில் அடிக்கும்போது சரவணன் இவருக்கும் அந்த அளவுக்கு கோபமும் வருது. சைலண்டாக அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறாரு. கிச்சனில் போயிட்டு முகத்தை கழுவுறான் அப்படின்னு கழுவிட்டே இருக்கும்போது பேய் பிடிச்ச தங்கச்சி சரவணன் இவருடைய கழுத்தை பிடிச்சி அப்படி நெரிக்கவும் ஆரம்பிக்குது. நெரிச்சது மட்டும் இல்லாமல் தங்கச்சியோட பெருவிரல்ல கட்டவிரல்ல பார்த்தீங்கன்னா பெரிய நகமும் வளர்த்துருக்க, அந்த நகத்தை அவரோட கழுத்தில் குத்தி அப்படியே ரத்தமும் ஒழிஞ்சிட்டு இருக்க. இப்ப சரவணன் இவரும் யோசிக்கிற விஷயம், இதுக்கப்புறமும் பொறுமையா இருக்கக்கூடாது அப்படின்னு சத்தம் போட்டு அவருடைய குலதெய்வம் பேரை சொல்லி கத்துறாரு. கத்தன அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா இப்போ சரவணன் இவருடைய உடம்பு குலதெய்வத்தோட கண்ட்ரோலுக்கு வந்துருது. அப்படி குலதெய்வம் வந்தது தெரிஞ்சு பேய் பிடிச்ச தங்கச்சி இவங்களும் அந்த இடத்த விட்டு ஓடும்போது பாத்தீங்கன்னா சரவணன் இவரும் தங்கச்சியோட உச்சி தலைமுடியை அப்படியே கொத்தா பிடிச்சிட்டு கழுத்தையும் இந்த சங்கு இருக்கு பாத்தீங்களா அப்படியே கழுத்தை பிடிச்சிட்டு அவங்க வீட்டு ஹாலுக்கு தரன்னு இழுத்துட்டு வராங்க. அப்படி இழுத்துட்டு வரும்போது தங்கச்சி உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா என்னை விட்டு நான் திரும்ப இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு கதறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. இதுக்கு குலதெய்வம் சொல்ற விஷயம் இதே மாதிரி தான், நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு எத்தனை குடும்பத்தை நீ காவு வாங்கியிருக்க, இதுக்கப்புறமா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு பலர்னு கண்ணத்துலையும் அடிக்கிறாங்க. அப்ப அந்த குலதெய்வம் சொல்ற விஷயம், இப்போதைக்கு இந்த இடத்துல எதுவுமே பண்ண முடியாது, இவளை என் கோயிலுக்கு கூட்டுவாங்க, வேற எங்க கொண்டு போனாலும் இவளை உங்களால காப்பாற்ற முடியாது, என் கோயிலுக்கு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வமும் இந்த இடத்த விட்டும் போயிருது. இப்போ அடிச்சதுல தங்கச்சி இவங்களும் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு தங்கச்சி இவங்களும் சுயநினைவுக்கு வராங்க. கண்ணத்தை பார்த்தா அந்த 5 விரலும் அப்படி பதிஞ்சு செவந்து போய் இருக்கு. ஆனா இப்ப தங்கச்சி இவங்களும் நார்மலா தான் இருந்துட்டு இருக்காங்க. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்களையும் அவசரமா குலதெய்வம் கோயிலுக்கும் கொண்டுட்டு போறாங்க. அப்படி குலதெய்வம் கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தங்கச்சி இவங்களை முன்னாடி வர சொல்லி மறுபடியும் அந்த உச்சி தலைமுடியை பிடிச்சி நல்லா ஆட்டுறாங்க. அப்ப தங்கச்சி உடம்புல இருக்கிற அந்த ஆன்மா சொல்ற விஷயம், அதை நான் திரும்ப வரமாட்டேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு தொந்தரவு பண்றீங்க அப்படின்னு அந்த பேய் குலதெய்வம் கிட்ட சொல்ல, குலதெய்வம் சொல்ற விஷயம், சரி நீ வரமாட்டேன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு திரும்ப இவ உடம்புல இருக்குன்னு கேட்டு அந்த ஆன்மாவை வெளுன்னு விழுத்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தங்கச்சி இவங்களை உட்கார வச்சு அந்த பேய் ஓட்டுற சடங்குலாம் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. கடைசியா தங்கச்சி இவங்க உடம்புல இருந்து அந்த பேயை வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த பேய் அந்த இடத்துல ஒரு வார்த்தையும் அழுத்தி சொல்லிட்டும் போகுது. அதுக்கப்புறம் அவங்க அந்த பேயை ஓட்டுறதுக்கு உண்டான சடங்கெல்லாம் செஞ்சு என் தங்கச்சிக்கிட்ட இருந்து அந்த பேயை ஓட்டிட்டாங்க. ஆனால் அந்த பேய் ஒன்று சொல்லிச்சு, நான் இவளை விட்டுட்டு போயிட்டேன், என்னை அடிச்சு வெளியில அனுப்பின அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஆள்கிட்ட அந்த பாண்டி கோயில் பூசாரிக்கிட்ட சொல்லியிருக்கு. அதுக்கு அவர் சொன்னாரு, நீ அவங்ககிட்ட முடிஞ்சா போய் என்ன வேணாலும் செஞ்சு பாரு, நீ தடமே தெரியாம அழிஞ்சிருவா அப்படின்ட்டு அந்த ஆன்மா கிட்ட இவர் பாண்டி கோயில் பூசாரி சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஆன்மாவையும் இந்த இடத்த விட்டு துரத்திட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஆன்மா கண்டிப்பாக என்னைக்காச்சும் ஒரு நாள் என்னை துரத்தினவங்களை நான் பழி வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த விட்டும் போயிருக்கு. ஏன்னா முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மாவை துரத்தி விட்டு 2 பேருக்கு பாதிப்பு, அதில் ஒரு உயிரிழப்பு. அந்த கணிச்சு சொல்கிற அம்மா அவங்க இறந்து போயிட்டாங்க. சர்ச் ஃபாதர் இருக்காரு, அவருக்கு அடிபட்டு ஒரு கால் ஃபுல்லாக பயங்கரமாக அடியும் பட்டிருக்கு. இப்போ இந்த வயசு பொண்ணை விட்டு நிரந்தரமாக துரத்தி விட்டாங்களே, அதுக்கு காரணமானவங்களை கண்டிப்பாக நான் பழி வாங்கும் அப்படின்னு அந்த ஆன்மாவும் ஒரு கோவத்தோட தான் சுற்றிட்டும் இருக்கு. ஆனால் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் தான் இருந்துருக்கு. சொல்லப்போனால் தங்கச்சி இவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இவங்களும் நல்லபடியாக காலேஜுக்கும் போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, எப்படி இந்த ஆன்மா இந்த தங்கச்சியை பிடிச்சது அப்படின்னு. இவங்க அந்த சபை வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஒரு மரக்கிளை உடஞ்சி கீழே விழுந்திருக்கும்ல, அதில் கூட ஒரு உருவத்தை பார்த்துருப்பாங்க. தங்கச்சியும் சரி சரவணன் இவரும் சரி, அந்த உருவம் தான் தங்கச்சியை பிடிச்சதான்னு கேட்டீங்கன்னா
அது கிடையாது. அந்த இடத்துல உருவத்தை பார்த்தது உண்மைதான். ஆனா எப்பவோ தங்கச்சி இவங்களும் ஒரு ஆன்மா மதுரையில் இருக்கும்போது பொசஸ் பண்ணிட்டு இருக்கு. இந்த கேப்ல சரவணன் இவரும் ரொம்ப நாளா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராம தான் இருந்திருக்காரு. ஆனா கடைசியா சரவணன் இவரும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சரவணன் இவரு உடம்புல அடிக்கடி குலதெய்வமும் வந்துட்டு போவாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் தங்கச்சி உடம்புல இருக்கிற அந்த ஆன்மாக்கு பிடிக்கல. ஏன்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் இவன் நம்மளை கண்டுபிடிச்சு துரத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதுல இருந்து தான் அந்த ஆன்மா பிரச்சனை பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கு. கடைசியா காது மேல அடிச்சு துரத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் தங்கச்சி இவங்களுக்கும் நடந்து முடிஞ்ச விஷயம். இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லாம தான் இருக்கு. இந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, சம்பவம் கண்டிப்பா இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லணும்னா, அந்த ஆன்மாவோட பின்னணி என்ன, அதாவது அந்த ஆன்மா எப்படி இறந்தது, எந்த ஊரை சேர்ந்தது, அதுக்குண்டான பிரச்சனை என்ன அப்படின்னு கடைசி வரைக்கும் அதுவும் சொல்லல. அதை துரத்தி விட்டா போதும் அப்படின்னு இவங்களும் துரத்திட்டு இருக்காங்க. அதை பத்தி இவங்களும் பெருசா தெரிஞ்சுக்கல. அதனாலதான் அந்த ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் நம்ம கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணல. ஏதேனோ எல்லா பிரச்சனையுமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளவுதான் மக்களே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல கண்டிப்பா உங்களை நான் மீட் பண்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்